அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசி கடைசியா பேசுறதுக்கு எதுவும் மிச்சமில்லாத நேரத்துல இருந்தாலும் முகுந்தன் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர், ஆகச்சிறந்த நண்பர். அவர் என்ன, சார் என்னுடைய படத்துக்கு நீங்க வரணும் இன்விடேஷன் கொடுத்தாரு. நான் நிச்சயமா வரேன்னு சொல்லி இங்க வந்த பிறகு இந்த விழாவில் கலந்துட்ட பிறகு அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். உண்மையிலேயே அது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஒரு நடக்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அதை நான் சொன்னா நல்லா இருக்காது. இந்த படம் ரிலீஸ் ஒருவேளை சக்சஸ் மீட் என்ன கூப்பிட்டாரு, அந்த விஷயத்துல சொல்றப்போ நிச்சயமா. ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கலைஞன் எப்படி மிகச்சிறந்த கலைஞன் ஆகிறான்னா, எதுவுமே இல்லாதப்போ ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை சாதிக்கிறவன் தான் மிகச்சிறந்த கலைஞன். கலைஞனுக்கு முதல்ல எது பெரிய விஷயம்னா பணம் இல்லை, அறிவு தான் மிகப்பெரிய விஷயம். பணம் இருக்கும்போது பிரம்மாண்டமா இருக்கலாம், பணம் இல்லாத போது அறிவால பிரம்மாண்டமா யோசிக்கலாம். அப்போ இந்த பிரம்மாண்டமான படத்தை இன்னைக்கு தயாரிப்பாளர் ஆங்கருக்கு முதல்ல செட்டில்மெண்ட் பண்ற அளவுக்கு வசதியா வச்சிருக்காருன்னா அது எனக்கு தெரிஞ்ச முதல் டைரக்டர் இவர் தான். நான் ஒரு 10 வருஷமா இந்த ஏறக்குறைய ஒரு 2000 திரைப்படங்களுக்கு நான் கலந்துகிட்டு இருக்கேன். 2000 திரைப்படம் கலந்துட்டு இருக்கேன். அதுல ஒரு இயக்குனருக்கு அந்த தயாரிப்பாளர் செட்டில்மெண்ட் ஆங்கருக்கு பிஃபோர் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணாதுரை. அது போல ஒரு தயாரிப்பாளர் அழகா பிளானா எழுதிட்டு எல்லாரையும் விடாம படிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுடைய உரையிலிருந்து நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க படத்தையும் நீங்க அவ்வளவு பிளான் பண்ணி தான் எடுத்திருப்பீங்கன்னு நினைப்பேன். பட்ஜெட்ல இருந்து அதை வேற ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்காம என்ன செலவோ அந்த செலவுக்குள்ள பணத்தை சரி பண்ணி கொண்டு ஒரு குறுகிய காலத்துக்குள்ள நீங்க இந்த படத்தை சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ணாதுரை. எங்களுக்கும் நீங்க எந்த பேலன்ஸும் இல்லை, எங்க தொழிலாளர்களுக்கும் எந்த பேலன்ஸ் இல்லாம நீங்க படத்தை நீங்க வச்சிருக்கீங்க. உண்மையில முகுந்தனுக்கு மிக மிக பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும். அவங்களுக்கு இந்த மேடையில் வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சது, அந்த விஷயத்த இவங்க எல்லாம் சேர்ந்ததால தான் பண்ண முடியுது. முகுந்தனால ஒரு ஒரு கேப்டனுக்கு எது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும்னா அவனோட படை தான் வெற்றி கொடுக்கும். அப்போ ஒரு இயக்குனருக்கு அவங்களோட டெக்னீஷியனும் ஆர்டிஸ்டும் தான் அந்த படம் வெற்றி அடையது மிகப்பெரிய பலமா இருப்பாங்க. இந்த அணி மிகப்பெரிய பலமான ஒத்துழைப்போட இயக்குனர் கொடுத்துருக்கு. அது இந்த திரையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அந்த வகையில இந்த படம் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும். இதுல நடிச்ச எல்லாரும், ஒர்க் பண்ண எல்லாருமே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரியும். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா. அவரோட படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனா ஸ்ரீகாந்த், நீங்க மிகச்சிறந்த டெக்னீஷியன். ஆனா கொஞ்சம் சின்ன அலட்சியம் இருக்கும்னு எனக்கு தோணுது. எப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்க வேண்டிய ஒரு ஏஆர் ரகுமான் மாதிரியோ இல்ல அனிருத் மாதிரியோ இளையராஜா சார் மாதிரியோ ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்க வேண்டியவங்க நீங்க. ஆனா அவ்வளோ டேலண்ட் நான் நிறைய உங்களை பார்த்துருக்கேன். அந்த ஸ்டேஜ்ல நீங்க பண்ற பர்ஃபார்மன்ஸ், அந்த எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, எந்த மியூசிக் டைரக்டருக்குமே இல்லை. அவ்வளோ எனர்ஜி இருக்கு, அவ்வளோ அழகா நீங்க பண்றீங்க. அப்போ நீங்க எதை மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்க தயவு செய்து, கடவுள் உங்க பெரிய வரத்தை கொடுத்துருக்காரு. அதனால நீங்க மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் கிரேட் லெவல்ல நீங்க வரணும். நீங்க ஃப்ரீயா கூட பண்ணுங்க. ஏன்னா அந்த அவர் பணம் இல்லைன்னு சொன்ன உடனே நீங்க அழகா கிட்டார்லயே வச்சு அது அந்த சாங் பண்ணிருக்கீங்க. உண்மையா நான் கேட்கும்போது இனி எப்போ நீ இல்லாவே அது மாதிரி அதை கேட்கும்போது என்ன ஒரு சந்தோஷம் கிடைச்சதோ அது மாதிரி கிடைச்சிருக்கு. அதனால தயவு செய்து நீங்க மிகச்சிறந்த இசையமைப்பாளர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா சிவகாசியோட பெரிய பாட்டு யாரும் போட போறது இல்லை. ஆனா அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஞ்சை நீங்க ரீச் ஆகணும்னு நான் உங்களை தயவு செய்து வேண்டிக்கிறேன். ஏன்னா யூ ஆர் கேப்பபிள். அது மாதிரி சொல்லணும். அது மாதிரி அடுத்து தீபா பார்க்கும்போது என்னன்னா, படம் பார்த்து ஒருத்தர் வியக்கிறது வேற, ஆனா பழகும்போது ஆராதியா என்ன பேசினாங்களோ அதை தான் தீபாவும் பேசினாங்க. ஆனா கேட்கறவங்களுக்கு ஆராதியா மேல கோபம் வரும், தீபா மேல கோபம் வராது. அதை வழிமொழிஞ்சிட்டு இப்படிலாம் தான் நமக்கு இதெல்லாம் கரெக்டு, ஆனா மனசுக்குள்ளே வச்சுக்கணுமா அப்படின்னாங்க. அது பழைய காலம்மா. மனசுக்குள்ள வச்சுக்கிறதுலாம் பழைய காலம், அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு 2 விஷயத்துல நம்ம வெளியே வரலாம். ஒன்று, நம்மளுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா வெளியே வரலாம். இல்ல இது போல மேடையில தான் யாருங்கிறத, நான் இவ்வளோ எனர்ஜி என்கிட்ட இருக்கு, இதை நீங்க பயன்படுத்தல, நீங்களாம் தான் நான் முட்டாள், நான் என்னை பயன்படுத்தல அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். சும்மா அடங்கி அடங்கி இருக்கிறது இனிமேலும் அது மாதிரி தேவையில்லை. ஆனா நாங்க தேடும் போது நீங்களாம் கிடைக்கலாமா. நான் ஏன்னா செம்பருத்திக்கு 16 ஹீரோயின் போட்டு படம் எடுத்தேன். யாருமே எனக்கு செட் ஆகல. நான் தமிழ்நாடு முழுக்க ஒரு 6 மாசம் தேடி தேடி தேடி, ஏன்னா எனக்கு பிளாக் கலர்ல தான் ஒரு பொண்ணு வேணும், மீனவ பெண்ணா வேணும்.
எனக்கு சரியா யாரும் வந்து பிடிக்கல. நான் வந்து சரியா செட் ஆகல. ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து வர்ற பெரும்பாலான குடும்பங்கள்ல இருந்து வர்றவங்க இப்போ வந்து மாறிடுச்சு. இப்போ இருக்கிற யூத்துக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணி ஹீரோயின் நடிக்கிறாங்க, பாய் ஃப்ரெண்டோட ஷூட்டிங் வராங்க. நீங்க பழைய காலத்து இதுல இருக்கீங்க. இன்னைக்கு பாய் ஃப்ரெண்டோட தான் பெரும்பாலான ஹீரோயின்ஸ் பாய் ஃப்ரெண்டோட தான் வராங்க. அதனால நீங்க அந்த கவலையெல்லாம் படாதீங்க. நீங்க பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் நீங்க பாய் ஃப்ரெண்டோட வரலாம். ஏன்னா அது நாங்க வரும்போது நாங்க ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போதே நாங்க லவ் பண்றோம்னு உலகத்துக்கு சொல்லிட்டோம். அதனால அது நானும் வந்து 16 படம் டைரக்ட் பண்ணேன். என் ஒய்ஃபும் வந்து ஏற்கனவே 150 படம் நடிச்சிட்டாங்க. ஆமாம், அப்பயும் பாய் ஃப்ரெண்டா தான் வந்தேன். எனக்கு எனிமீஸ் வந்துட்டானுங்க. ஏன்னா ஹீரோ தான் ஹீரோயினை காதலிக்கணும், நான் டைரக்டர் போய் காதலிச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு எனிமிட்டி வந்துருச்சு என் மேல. அதனால அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது போல இந்த டேஞ்சர் மணி, நீங்க டேஞ்சர் யாரு கொடுக்கணும்னா உங்க கொடுக்குற டஃப் வந்து உங்களுடைய சன் மாஸ்டர் கொடுக்கணும். பேர்ல டேஞ்சர் வச்சுக்க கூடாது, ஃபைட்ல டேஞ்சர் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஏஐ வளர்ந்த பிறகு நீங்க எந்த பிரம்மாண்டமான ஸ்டண்ட் நீங்க எடுக்கலாம். எங்கிட்ட பட்ஜெட் இல்லை, இப்போ 2 நாள் எடுக்க சொன்னாங்க, 1 நாள் எடுக்க சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது. சுயம்வரம்னு ஒரு படம் 2 மணி நேரத்தில் பிரபுதா ஒரு பாட்டு எடுத்தார், 20 நாள்லயும் ஒரு பாட்டு எடுத்தார். அப்போ உங்களால் எடுக்க முடியும். டெக்னீஷியன் நினைச்சா எது ஒன்னாலும் பண்ண முடியும். அதனால டேஞ்சர் மணி நீங்க மிகப்பெரிய ஸ்டன் மாஸ்டரா வரணும். நிச்சயமா அதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அதனால கவலையப்படாதீங்க. யூ ஆர் கோயிங் டு ராக் த சினிமா இண்டஸ்ட்ரி. அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெண்மணி வந்து நம்ம ஷக்கீல். அவங்க படம் ஒர்க் பண்ணதில்லை, ஒரே ஒரு படத்துக்கு சான்ஸ் கேட்க நம்ம சரஸ்வதி கூப்பிட்டு வந்தாங்க, சிஆர் சரஸ்வதி கூப்பிட்டு வந்தாங்க. உங்களையும் உங்க சிஸ்டர் வரும்போது அதனால அப்போ யூஸ் பண்ண முடியல. ஆனாலும் அதுக்கப்புறம் படம் பண்ணதுக்கப்புறம் ஒரு தைரியமா இப்போ ஆராதியா என்ன பேசினாங்களோ அது ஆமாண்டா என்ன இப்போ அப்படி உங்க கேள்வி கேட்க உனக்கு தகுதி இருக்கா, என்ன குறை சொல்ல உனக்கு தகுதி இருக்கா, இயேசுநாதர் சொன்ன மாதிரி யாரா யோகியம் முதல் கல் எடுத்தாடிங்கிற மாதிரி அந்த தைரியத்தோட ஒரு பெண் எதிர்த்து நின்னது எனக்கு தெரிஞ்சு நீங்க தான்மா. நீங்க என்ன படம் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த தைரியத்தோடு நின்று தான் நின்னது மட்டும் இல்லாம தன்னை போல வந்து கிளாமரா பண்ற எல்லா ஆர்டிஸ்டையும் வர வச்சு அவங்களுக்கு வந்து நீ பயப்படாத, நான் உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்லக்கூடிய, ஏன்னா பயந்து ஒதுங்கிடுவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கூட நீங்க வந்து ஒரு தோழியா சகோதரியா இருந்து நீங்க பண்றீங்க. அதுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில எல்லாருக்குமே அது மாதிரி வந்து உண்மையாவே சமீபத்தா நீங்க வந்து பிரம்மாண்டமா சண்டை போட்டிருக்கீங்க. நிச்சயமா எல்லாரும் சொன்னாங்க நீங்க நல்ல ஹீரோயினை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஆக்ஷன் ஹீரோயினை வரலாம். ஏன்னா அதுக்கு தான் கொஞ்சம் ஒரு காம்படிஷன் இல்லாம இருக்கு. அதனால நீங்க தனி குதிரையா நீங்க அதில் நீங்க வரலாம். கடைசியா சொன்ன மாதிரி ஆனந்தராஜை பத்தி நான் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, நான் பெரிய பையனா இருக்கும்போது அவனும் பெரிய பையனா இருந்தான். நாங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸு ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல. 42 வருஷம் ஆயிடுச்சு நானும் அவனும் ஜாயின் பண்ணி, 42 வருஷம் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் சொன்னது உண்மைதான். ஏன்னா அவங்க படம் பார்க்கும்போது 18 வயசுல படம் பார்த்துருப்பாங்க. அப்போ ஒன்னும் பெரிய ஆளா நினைச்சிருப்பாங்க. அப்போ உனக்கு 20 வயசுங்கிறது அவனுக்கு தெரியாது. அதனால அவங்க சின்ன வயசு சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் அவனும் வந்து ஆனந்தராஜன் வந்து ஒரே நேரத்துல சினிமாவுக்கு வந்தோம். எங்க 2 பேருமே யாரும் மதிக்க மாட்டாங்க. அதுதான் எங்க ஏன்னா வந்து நான் ரொம்ப தின்னா இருப்பேன். அது இல்லாம ரொம்ப மிடில் கிளாஸ்ல வந்தது. வெறும் சட்டையோ பேண்ட்டோ எதுவும் பெரிய வசதி இல்லாமல் அப்படியே இருப்பேன். இப்போ அப்படிதான் இருக்கேன். அப்போ வந்து ரொம்ப மோசமா இருப்பேன். அப்போ அவன் வந்து என்னன்னா, அவர் வந்து நம்ம சிவராஜ்குமாரோட நண்பர். அவர் நம்ம இப்போ கன்னட ஹீரோ சிவராஜ்குமார் என் கூட படிச்சாரு. அப்போ அவரோட நண்பர் இவர். அதனால வந்து இவர் கொஞ்சம் ஷோ காமிப்பார். அவர் வந்து ஒரு அவர் சிவராஜ்குமார் கொடுக்குற இது வந்து ஷோ இவரும் எதிர்பார்ப்பாரு. அதனால இவருக்கு கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. அதனால மொத்தமாகவே வந்து இந்த யூனிட்ல என்னையும் சேர்க்க மாட்டாங்க, ஆனந்தராஜன் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் முதல் படம் பண்ணும்போது எப்படி வந்து உரிமை அவர் படம் பண்ணாரோ அதுக்கு வந்து ஆட்டோ சங்கர் கேரக்டருக்கு வந்து நான் ஆனந்தராஜ் சூஸ் பண்ணி ஆட்டோ தர்மா கொடுத்தேன். நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட வந்து ஒரு 100 மடங்கு. இப்போ ஆராதியா சொன்னீங்க இல்லையா, நான் வந்து ஆனந்தராஜோட பெர்ஃபார்மன்ஸ்ல என்னோட பங்கு வந்து ஒரு 10-20 பங்கு தான் இருக்கு. அவனா அதை வந்து யோசிச்சு இந்த கேரக்டர் எப்படி பண்ணணும், இந்த டைலாக் எப்படி டெலிவரி பண்ணணும், எந்த இடத்துல டைலாக் உடைக்கணும், எந்த இடத்துல பாஸ் கொடுக்கணும், எப்படி காஸ்டியூம் பண்ணணும், இது எல்லாமே அவங்களும் டிசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து நான் இல்லைன்னா கூட அவங்க வந்து யாரோ ஒருத்தர் அவங்க சூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஆட்டோ சங்கரா வந்து உண்மையே அன்னைக்கு வந்து ஆனந்தராஜை பார்த்து பயப்படாது பெண்களே கிடையாது. எங்க உறவினருக்கு சொன்னாங்க, அப்பா அவனை கூப்பிட்டு வராதப்பா, வந்து கர்ப்பம் கலைஞ்சிருமா அவனை கூப்பிட்டு வந்தான் அப்படின்னு. அப்போ அவ்வளோ டெரர் கேரக்டர் வந்து ஆனந்தராஜ் அப்படி வரும்போது. அப்புறம் வந்து அடுத்து 2 படம் கழிச்சு மக்களாட்சியில் வந்து அவர் அப்படியே வந்து வர ஒரு எங்கிலிருந்து அப்படியே வந்து ஒரு வயசான ஒரு 50-60 வயசு கேரக்டரா மாற்றி நடிக்க வைக்கணும். அதில் கொஞ்சம் காமிக்கல் வில்லனா அப்படி வந்து காமிக்கல் இல்லை, ஒரு குரூரமான வில்லனா வந்து அதில் வந்து இது பண்ணும். அது பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அன்னைக்கு வந்து உண்மையிலே ஆனந்தராஜ் இப்படி ஒரு கெட்டப்பா அப்படின்னு. அப்போ
அந்த வளர்ச்சி இருக்குங்களா, யாரு கூட வந்து எவ்வளோ 200 மேலே ரீச் ஆயிட்டியா? பா 400 படங்களை தாண்டி இருக்காரு. விரைவில் நீயும் 1000 படம் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி மாதிரி 1000 படம் கண்ட ஆனந்தராஜா நீ மாறணும். அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பேரரசு சொன்னதுல வந்து மட்டும் எனக்கு ஒரு சின்ன இது இருக்கு. என்னன்னா ஆனந்தராஜ் வந்து நம்பியார் சாமி மாதிரியோ இல்ல வந்து அசோகன் மாதிரியோ மாற மாட்டார். அவர் எம்ஆர் ராதா மாதிரி வந்து தான் வருவானே தவிர, அது வில்லனாவும் நடிப்பான், கேரக்டராகவும் நடிப்பான், காமெடியனாவும் நடிப்பான். அதனால அந்த இது வந்து அந்த டெரர் கொண்டு வரக்கூடிய, இப்போ இதுல பார்க்கும்போது சிரிப்பு வர வைக்கணுங்கிறது வந்து அவன் நோக்கமா இருந்ததால நமக்கு வந்து சிரிப்பு வந்தது. ஆனா இப்போ டெரர் வர வைக்கணும் நிச்சயமா அவரால் முடியும். அந்த அளவுக்கு அந்த கேப்பபிலிட்டி உள்ள ஆர்டிஸ்ட் வந்து ஆனந்தராஜ். அவங்க சேர்ந்து மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாஃபியா கம்பெனி பேர்ல மட்டும் மாஃபியா வந்துட்டு வசூல்ல மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணி தமிழ் இண்டஸ்ட்ரியை வாழ வைக்கணும். சின்ன திரைப்படங்களை இது போல இயக்குனர்கள், முகுந்தன் மாதிரி இயக்குனர்கள் தான் மற்ற இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் வந்து முகுந்தன் கிட்ட ஒரு பாடம் கற்றுக்கணும். என்னன்னா, வர்ற தயாரிப்பாளருக்கு என்ன பட்ஜெட்ல பணம் சொன்னமோ அந்த பட்ஜெட்டுக்குள்ள படத்தை முடிச்சு அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு யார்கிட்டையும் போய் கையேந்தாத ஒரு இடத்துல, அதாவது நமக்கு 1000 கற்பனை இருக்கும். இன்னைக்கு தமிழ் திரைப்படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்றதுக்கோ இல்ல படத்தை பணம் கொடுத்து வாங்கறதுக்கோ யாரும் சரி யாருமே இல்லை. அப்ப தயாரிப்பாளர் மட்டும்தான் மொத்த சுமையும் சுமக்கணும். பைசாவிலிருந்து மொத்த சமயம் சுமக்கணும். இன்னைக்கு நம்ம படம் கொடுத்தா கூட அது ப்ரொஜெக்டர் கூட தியேட்டருக்காரங்க வாங்க மாட்டாங்க. அந்த ப்ரொடக்ட் சார்ஜ் கூட நம்ம தான் கொடுக்கணும். போஸ்டர் கொடுக்கணும், போஸ்டர் கொடுத்ததுக்கு பேஸ்ட் கொடுக்கணும், பேஸ்ட் ஓட்டுறதுக்கு கூலி கொடுக்கணும், எல்லாத்தையும் நம்ம தான் கொடுக்கணும். அப்போ அந்த தயாரிப்பாளர் இன்னைக்கு வசதியாகவும் அவருக்குள்ள இந்த பட்ஜெட்டுக்குள்ள நாங்கள் படம் முடிக்கணும்னு சொன்னால் நிச்சயமா இயக்கணும். அந்த படத்துக்குள்ள அந்த அதாவது வெற்றி தோல்விங்கிறது வேற விஷயம். படம் வெற்றி அடையுது தோல்வி அடையுதுங்கிறது வேற விஷயம். ஆனா பல படங்கள் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ள படத்தை முடிக்க முடியாதால இன்னைக்கு வந்து ஒரு பட்ஜெட் நம்ம சொல்றோம், அந்த பட்ஜெட்டுக்குள்ள படத்தை முடிக்கணும். ஒரு 10% இன்க்ரீஸ் ஆனா பரவாயில்ல. ஒரு 100 ரூபா சொன்னா 110 ரூபா ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல. 100 ரூபா சொன்ன படம் 300 ரூபா 400 ரூபா ஆகும்போது அவங்க சம்பளத்தை தொழிலாளரும் கொடுக்க முடியாம படத்தையும் முடிக்க முடியாம அப்ப என்ன ஆகுது வந்து சினிமா மேல வந்து ஒரு வெறுப்பும் ஒரு அவதூறு பிரச்சாரமும் வெளியே ஏற்பட்டு. ஆனா இன்னைக்கு ஒர்க் பண்றதுல வந்து இது போன்ற தவறுகள் வந்து நிச்சயமா வந்து ஒரு பண்பட்ட இயக்குனரா பண்பட்ட உதவி இயக்குனரா இருந்து வரவங்ககிட்ட கிடையாது. ஏன்னா நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது மணிவன் சார்கிட்ட கூட இருந்தேன். அப்போ ஒரு கதையை உருவாக்கும் போது அந்த கதை எப்படி ஆரம்பிச்சு எப்படி கதையா வந்தது அந்த டிராவல்ல நான் அவங்களோட இருக்கேன். அப்போ எனக்கு வந்து ஒரு அறிவு இருக்கு, என்ன மாதிரி கண்டென்ட் எடுத்து எதெல்லாம் செதுக்கி ஒரு கதையா கொண்டு வந்தாங்க. அந்த கதையை வந்து ஷெட்யூல் போடும்போது அதை எப்படி சீனா பிரிச்சு எப்படி ஷெட்யூல் போட்டாங்க. அப்போ நாங்கள் டைரக்டரோட இருக்கோம். அதுக்கப்புறமா வந்து அதை ஷூட் பண்ணும்போது அந்த சீனை எப்படி உடைச்சி ஒரு ஷார்ட்டாக எப்படி எடுத்தாங்க, எந்த ஷார்ட்டில் எப்படி வந்தது. அப்போ நாங்கள் எடிட்டிங் போகிறோம். அப்போ ஒரு ஃப்ரேம் நாங்கள் பார்க்குறோம். அந்த ஒரு இதுவும் நாங்கள் ஏபிசிடி கற்றுக் கொடுக்குற மாதிரி நாங்கள் வேர்ட்ஸை வந்து எப்படி வந்து ஆல்ஃபாபெட்லேருந்து வேர்ட்ஸை பில்ட் பண்ணுறோமோ அது மாதிரி அந்த ஷார்ட்ஸை ஒன்று நாங்களே அதை வந்து எடிட் பண்ணுறோம். அதை நாங்கள் சேர்க்குறோம். சேர்த்து ஒரு சீனாக நாங்கள் பார்க்குறோம். அதை பார்த்த பிறகு நாங்களே ட்ரிம் பண்ணுறோம். அதுக்கப்புறமா தான் டைரக்டர் வர போகிறது. அப்போ ஒரு கதை பேப்பர்ல எழுதி அதை உருவாக்கி ஷூட்டிங் பண்ணி ஒரு கோர்வையா செலுத்தி அது வர்ற வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அதை உருவாக்குற தன்மை தெரிஞ்சிருக்கு. அப்போ பின்னாடி அதை எப்படி டப் பண்றதுல இருந்து டப்பிங் கூட போறதுல இருந்து ரீரெக்கார்டிங் வர்றதுல இருந்து மிக்சிங் பண்றதுல இருந்து அனைத்து வகையிலுமே நாங்கள் அவங்களோட இருக்கும்போது அந்த படம் எப்படி வந்து ஒரு குழந்தை மாதிரி 10 மாசத்துல எப்படி உருவாச்சோ அந்த அறிவு எல்லா துணை இணைக்கவங்க இருக்கு. இன்னைக்கு வந்து நான் யாருக்கிட்டையும் ஒர்க் பண்றதே இல்லை அப்படிங்கறத பெருமையா சொல்ற ஒரு அவமானமான சிச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கு. இது நிச்சயமா வந்து இதை பெருமையா சொல்லக்கூடாது. எனக்கு காரே ஓட்ட தெரியாதுங்க ஆனா நான் கார் வாங்கிட்டேங்கிறது எவ்வளவு கேவலமோ அது மாதிரி நான் ஒர்க்கே பண்ணலங்க நான் படம் கொடுத்துட்டேன்னு சொல்றது தயாரிப்பாளருக்கு தான் தவறு பண்ணணும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதாவது வந்து ஒரு படத்தை வீடியோல பாக்குறாங்க இல்ல வந்து ஷார்ட் பிலிம் எடுக்கிறாங்க, அது வந்து டைரக்ட் பண்ண வராங்க. அது வெற்றி அடையலை, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது மட்டுமே போதுமா? அது போதாது. அதாவது ஒரு அனுபவ அறிவு இருக்கும்போது இது எந்த பட்ஜெட்டுக்குள்ள வரும். அப்ப நாங்க ஒரு குடும்பமா பழகும்போது தயாரிப்பாளர் எப்படி இருக்காங்க, மற்ற டெக்னீஷியன்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட எப்படி பழகணும், எப்படி அவங்க கிட்ட அந்த வேலையை வாங்கணும், எப்படி தீபா அம்மா சொன்னாங்களோ அவங்க வந்து மனசுல நினைக்கிறத மற்றவங்க ஹர்ட் பண்ணாம அந்த விஷயத்தை எப்படி வாங்கணும் சொன்னாங்களோ அதையெல்லாம் நாங்க வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க கத்துட்டு வரும்போது நிச்சயமா அந்த படத்தை ஒரு வெற்றி தோல்விங்கிறத தாண்டி நீ எல்லாம் வெற்றி படமா கொடுத்துட்டீங்கன்னு கேட்கக்கூடாது. நான் தான் கேப்டன் பிரபாகரன் பண்ணேன், நான் தான் அதிரடி படை பண்ணேன், வெற்றியும் நான் தான் கொடுத்தேன், தோல்வியும் நான் தான் கொடுத்தேன். அது ரெண்டுத்துக்கும் ஒரே உழைப்பு தான். ஆனா ரெண்டுத்துலயுமே வந்து ஒரு படம் இந்த இவ்வளவு மோசமா இருக்கான்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு வர்றவங்களோட படம் ஒரு படம் வெற்றி அடையுது, ஆனா அடுத்த படம் வரும்போது அது படமாவே இருக்கிறதுல அந்த அது சம்பந்தப்பட்ட அனைவருமே பாதிக்கப்படுறாங்க.
இப்போ மற்றவங்களோட பாதிப்பு பற்றி யாருமே கவலைப்படுறதில்லை. அந்த நான் ஏற்கனவே போன மீட்டிங்கில் சொன்னேன், வந்த 2500 தயாரிப்பாளர்கள் 2500 தயாரிப்பாளர்கள் காணாமல் போயிட்டாங்க. அதை காணாமல் வச்சதில் இங்கே இருக்கவங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. அது இவங்க யாருன்னா, டிரைவிங் தெரியாத ஆளை டிரைவராக கொண்டு வந்து வச்ச தயாரிப்பாளர். அதுதான் அவங்களோட தவிர இண்டஸ்ட்ரியோட தவறு இல்லை. இப்போ முகுந்தன் மாதிரி இந்த டேட்டுக்குள்ள படம் முடிக்கக்கூடிய இயக்குநர்கள் வந்து இன்னைக்கு 100 பேர் தயாரா இருக்காங்க, 200 பேர் தயாரா இருக்காங்க. ஆனா நீ எல்லாம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியா? நீ வந்து மணிவன் அசிஸ்டண்டா, செல்வமணி அசிஸ்டண்டா, உதயகுமார் அசிஸ்டண்டா? ஐயோ வேணாப்பா, அசிஸ்டன்ட்லாம் யாரும் வேண்டாம். புதுசா யாரா வந்தீங்களா? அசிஸ்டண்டே இல்லாம ஒர்க் பண்ணாதவங்க வந்தீங்கன்னா கதை சொன்னீங்கன்னா படம் எடுக்கிறேங்கிறத தயாரிப்பாளர் அந்த ஒரு மென்டாலிட்டியில் வந்துட்டாங்க. இது என்னன்னா, ஒரு படம் வந்து அது போல இருக்க ஒருத்தர் வந்து வெற்றி அடையும் போது அது மாதிரியே எல்லா படங்களும் வெற்றி அடையும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து தவறான கருத்து. அது போல இருந்ததால் தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி கேவலமான மோசமான நிலைக்கு ஆளாயிடுச்சு. இதெல்லாம் ஒரு படமா? நீங்க தினத்தந்தி அந்த பேப்பர் ஓப்பன் பண்ணும்போது அதுல 4 விளம்பரங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு டைட்டிலா, இதெல்லாம் ஒரு படமா, இந்த படத்தோட நம்ம விளம்பரங்கள் வரணுமா அப்படிங்கிற எண்ணத்துலதான் இருக்கு. அப்போ திரைப்படங்கள்ங்கிறது வந்து பல குப்பைகள் வரும்போது இது போல சிறந்த படங்கள் அது போய் அமைங்கி போகுது. அதனால தயவு செய்து தயாரிப்பாளர்கள் வரும்போது நீ என்ன போடு நான் உங்களை சொல்லல, ஆனா முகுந்தன் மாதிரி மிகச்சிறந்த இயக்குநர்கள் இங்க ஆகச்சிறந்த இயக்குநர் இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா இது போன்ற நல்ல திரைப்படங்கள் உருவாகும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் விரைவில் சக்சஸ் மீட் நடத்தணும். அதுல நாங்களும் வந்துட்டு எங்களுடைய ஆனந்தத்தை பகிர்ந்துக்கணும். அப்போ அதுல எனக்கு முகுந்தன் என்ன சொன்னாரோ அதை நான் அந்த கருத்தை நான் சொல்றேன் உங்ககிட்ட. அப்போ நீங்க உண்மையிலே வேப்படுவீங்க. ஏன்னா நானும் அதை கேட்டவொன்னே நான் ஷாக் ஆயிடுச்சு. ஓஹோ இப்படியா அப்படின்னு ஷாக் ஆயிடுச்சு. அந்த சக்சஸ் மீட்ல அந்த ரகசியத்தை உங்களோட சொல்றேன். ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட்.